Hello all, வணக்கம். இது தமிழ் டு இங்கிலீஷ் சீரிஸோட அடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நமக்கு வந்து பார்ட் 11 வீடியோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த டாப்பிக்கில் வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 10 வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இது வந்து ஒரு கண்டினியூஷன் வீடியோஸ்லாம் கிடையாது. ஒரு வீடியோவில் ஒரு டாபிக் எடுத்து அதில் இருக்கக்கூடிய தமிழ் சென்டென்சஸ்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கீங்க, பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். ஒரு இடத்துல நான் ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு ரூல் சொல்லியிருப்பேன், ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கும் ஒரு ரூல் சொல்லியிருப்பேன், அங்கங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரீஸில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பேஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் வெதர் பேஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், காமனாக எத்தனை மணிக்கு திறக்கும்? ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஏதோ ஒரு விஷயம் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ எத்தனை மணிக்கு திறக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்? எத்தனை மணி அப்படின்னா வாட் டைம். ஸோ வாட் டைம். ஸோ திறக்கும் அப்படின்னா ஓப்பன். ஸோ இந்த இடத்துல கனெக்டிங் வேர்ட்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாட் டைம் வில் இட் ஓப்பன் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா வாட் டைம் டஸ் இட் ஓப்பன். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், ஏன்னா அது ஃபியூச்சர் டென்ஸாக இருக்கிறனால நம்ம வில்லும் கேட்கலாம். வாட் டைம் வில் இட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ எத்தனை மணிக்கு அப்படின்னா வாட் டைம், திறக்கும்ன்றது ஓப்பன். ஸோ ஃபியூச்சரில் தான் அது திறக்க போகுது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம கேட்குறோம். ஸோ ஃபியூச்சரில் கேட்கறதுனால வாட் டைம் வில் இட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்தது, இன்று வெப்பமாக உள்ளது. இன்று வெப்பமாக உள்ளது. ஸோ ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வெப்பமாக உள்ளது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ ஜென்ரலாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வெப்பமாக அப்படின்னா ஹாட். எப்போ ஹாட்டாக இருக்குது? இன்னைக்கு. ஸோ ஹாட் டுடே. ஸோ ப்ரெசண்ட்டில் தான் பேசுகிறோம். ஸோ இட் இஸ் அப்படின்ற ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்று வெப்பமாக உள்ளது அப்படின்னா இட் இஸ் ஹாட் டுடே அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அடுத்தது, நாளை மழை பெய்யும். ஸோ நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸில் வெதர் ரிப்போர்ட்லலாம் சொல்கிறாங்க, ஒரு நியூஸில் கேட்குறாங்க, ஒரு நம்மளே சொல்கிறோம். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஸோ மழைனா என்ன? ரெயின். நாளைனா டுமாரோ. ஸோ ரெயின் டுமாரோ அப்படின்னா கண்டிப்பாக பெய்யும் அப்படின்றதுக்கு இட் வில். ஸோ ஃபியூச்சர் டென்ஸுன்றனால நம்ம வில் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் ரெயின் டுமாரோ. ஸோ நாளை மழை பெய்யும் அப்படின்றத இட் வில் ரெயின் டுமாரோ. ஸோ மழை அப்படின்றது ரெயின், நாளைனா டுமாரோ. பெய்யும் அப்படின்றதுக்கு நமக்கு வந்து எக்ஸாக்டாக இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது கிடையாது, பட் ஆன் த ஹோலாக பார்க்கும் போது இட் வில் ரெயின் டுமாரோ அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்தது, இன்று தேதி என்ன? ஸோ இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம், கேஷுவலாக கேட்போம். அதுதான் இன்று தேதி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என்னன்னா வாட், தேதி அப்படின்னா டேட், இன்றுனா டுடே. ஸோ கனெக்டிங் வேர்ப் என்னவாக இருக்கும்? ப்ரெசென்ட்டில் தான் கேட்குறாங்க, இன்றைக்கி தான் கேட்குறாங்க. இன்றைக்கினா ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ இஸ். ஸோ வாட் இஸ் தி டேட் டுடே. ஸோ இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த டேட் டுடே அப்படின்ற மாதிரி கேட்கணும். அடுத்தது, வானிலை இனிமையாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி வானிலை இனிமையாக உள்ளது இப்படிலாம் யார் சொல்லுவா? இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். கிளைமேட் நல்லா இருக்குது இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக பேசுவோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ கிளைமேட் நல்லா இருக்குது, வானிலை இனிமையாக உள்ளது அப்படின்றதுக்கெலாம் இங்கிலீஷில் எப்படி நம்ம ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? ஸோ வானிலை கிளைமேட் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? தி வெதர். ஸோ ப்ரெசண்ட்டாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ த வெதர் இஸ் இனிமையாக உள்ளது அப்படின்னா ப்ளசன்ட். ஸோ the weather is nice, the weather is pleasant. ஸோ நைஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணலாம், the weather is cool அப்படின்ற மாதிரிலாமும் யூஸ் பண்ணலாம். பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளசன்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ வானிலை இனிமையாக உள்ளது ஆர் கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு the weather is pleasant அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் வெதர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் 5 ஈஸியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்.
ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ அகெயின் நாங்கள் வந்து இது வரைக்கும் போட்ட டாபிக்ஸ் எல்லாமே செகண்ட் பேட்சும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் பேட்ச் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேசிக்கை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ பேசிக்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தென் தான் நீங்கள் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட சொல்லுங்கள், அதையும் வீடியோவாக மேக் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் சென்டென்ஸ் நம்ம ஒன்று பார்த்துருப்போம், நாளை மழை பெய்யும் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ். இப்போ நாளை வெயில் அடிக்கும் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதை எப்படி வந்து நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.